பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 11வது கேள்வியாக அஷேக் அபு அம்மார் யாசிர் அல் அதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதா ஜ்தமஅத் உத்ஹியத்துன் வ அகீகஹ் ஃபஹல் துஜ்ஸிஉ இஹ்தாஹுமா அனில் உக்ரா. முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது உத்ஹியாவும் அகீகாவும் ஒரே நேரத்தில் ஒன்றாக வருகின்றது. உத்ஹியா என்பது எங்களுக்கு தெரியும், யௌமுன் நஹர், அய்யாமுத் தஷ்ரீக், ஹஜ்ஜு பெருநாளுடைய நாளன்று, அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய தஷ்ரீக்குடைய 3 நாட்கள், மொத்தம் 4 நாட்களிலே அறுத்து பலியிடப்படக்கூடிய மிருகத்திற்கு உத்ஹியா என்று நாங்கள் சொல்கின்றோம். அகீகா என்றால் ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து 7வது நாள் அறுக்கப்படக்கூடிய அறுப்புக்கு அகீகாவுடைய அறுப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே ஒருவர் உத்ஹியாவுடைய அந்த நேரமும் அகீகாவுடைய நேரமும் ஒன்று சேர்ந்து வருகின்றது. ஃபஹல் துஜ்ஸிஉ இஹ்தாஹுமா அனில் உக்ரா. கேள்வி என்னவென்றால், ஒரே ஒரு பிராணியை, அதாவது ஒருவர் ஆட்டை தெரிவு செய்கின்றார், தேர்வு செய்து இந்த ஆட்டை என்ன செய்கின்றார், 2 நோக்கங்களுக்காக வேண்டியும் அறுத்தால் அது 2 நோக்கங்களுக்கும் அறுக்கப்பட்டதாக கருதப்படுமா என்ற கேள்வி. அகீகாவுக்கு எங்களுக்கு தெரியும் ஆடு கொடுக்கப்படுகின்றது. எனவே ஒருவர் உத்ஹியாவுக்காக வேண்டியும் அகீகாவுக்காக வேண்டியும் 2 நோக்கங்களுக்காக வேண்டி ஒருவர் ஆட்டை அறுக்கின்றார் என்று வைத்துக் கொண்டால், அந்த 2 நோக்கங்களையும் ஒரு ஆட்டில் நிறைவேற்றிக் கொள்ளலாமா என்பதுதான் கேள்வி. பதில் அல் ஜவாப் லா துஜ்ஸி. இப்படி 2 செயல்களையும் நோக்கமாக கொண்டு ஒரு பிராணியை அறுப்பது முடியாது. இது முடியாது. ஏனென்று சொன்னால், லிஅன்னஹுமா ذبحان, ஏனென்றால் இரண்டும் 2 அறுப்புக்கள். உத்ஹியா என்பது ஒரு அறுப்பு, அகீகா என்பது இன்னும் ஒரு அறுப்பு. இரண்டும் வேறு வேறு அறுப்பு. பிஸபபைனி முக்தலிஃபைன், அதே போன்று வெவ்வேறு காரணங்களுக்காக அறுக்கப்படுகின்றவைகள். உத்ஹியா என்பது ஹஜ்ஜு பெருநாள் அன்று, அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுவதற்காக அறுக்கப்படுகின்றது. ஆனால் அகீகாவை பொறுத்தவரைக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் அறுக்கக்கூடியதுதான் அகீகா. எனவே இரண்டும் வெவ்வேறு காரணங்களுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்றவைகள் என்ற காரணத்தினால் ஃபலா யகூமு ذبحுல் வாஹிது அன்ஹுமா, ஒரே நோக்கத்திற்காக வேண்டி ஒரு அறுப்பு பிராணியை, அதாவது 2 நோக்கங்களுக்காக வேண்டி ஒரே அறுப்பு பிராணியை அறுப்பது கூடாது. இந்த 2 நோக்கங்களையும் பிரதானமாக கொண்டு ஒரு அறுப்பு பிராணியை அறுப்பது கூடாது. இது எதை போன்றது என்று சொன்னால், கதபீஹத்தில் ஹதியி வதபீஹத்தில் ஃபித்யா, ஹதிக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற அறுப்பும் ஃபித்யாவுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற அறுப்பையும் போன்றது. 2ஐயும் ஒன்றாக கொடுக்க முடியாது. ஹதி என்று சொன்னால் ஹதியுடைய அறுப்பு என்ன என்பதை பார்த்தால், மினாவிலே, அதாவது ஹஜ் செய்ய சென்றவர்கள் மினாவில் அல்லது மக்காவிலே பெருநாள் நாட்களில் அறுக்கக்கூடிய அறுப்புக்கு நாங்கள் ஹதி என்று சொல்லுவோம். ஹஜ் செய்ய சென்றவர்கள் மினாவில் அல்லது மக்காவிலே அவர்கள் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாட்களில்
அறுத்து கொடுக்கக்கூடிய அறுப்புக்கு ஹதி என்று சொல்வோம். ஆனால் ஃபிதியா என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இஹ்ராம் அணிந்த ஒருவர், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிய ஒருவர் செய்யக்கூடாத காரியங்கள் இருக்கின்றன. அப்படியான செய்யக்கூடாத காரியங்களில் ஒருவர் ஈடுபட்டால் அதற்கு பரிகாரமாக கொடுப்பதுதான் ஃபிதியா. இந்த ஃபிதியாவிலிருந்து அவருக்கு சாப்பிடவும் முடியாது, அப்படியே முழுமையாக கொடுக்க வேண்டும். அதே போன்று ஹதி, ஃபிதியா, உதஹியா இவைகளுக்கு தனித்தனி சட்டங்கள் காணப்படுகின்றன. எனவே எப்படி ஹதியையும் ஃபிதியாவையும் இரண்டையும் சேர்த்து ஒரு பிராணியாக கொடுக்க முடியாதோ, அதே போன்று உதஹியாவையும் அகீகாவையும் சேர்த்து இரண்டு செயல்களையும் நோக்கமாக கொண்டு ஒரு பிராணியை நாங்கள் அறுப்பது முடியாது, இது செல்லுபடியாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 11வது கேள்வியும் அதற்கான பதிலும்.